என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தை, இன்று இந்த கருப்பன் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியே உன்னை ஆட்டி படைத்த ஒரு தீய சக்தி உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகின்றது. இன்று இந்த கருப்பன் உன் இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நிற்கின்ற என் வாக்கினை மதித்து நீ கேட்பாயானால் கருப்பன் கொடுத்த உத்திரவாதம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எல்லோருக்கும் எத்தனை விதமான பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகளினுடைய சூழ்ச்சிகள்தான். ஒரு கஷ்டம் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அது இந்த தீய சக்திகளினுடைய சூழ்ச்சிகளினால் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தீய சக்திகள் என்பது செய்வினைகள், பில்லி, ஏவல், சூனியமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. சில மனிதர்களின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் கூட உனக்கு செய்வினைகளாக மாறிவிடுகின்றது. உன்னுடைய இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடக்காமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றது. நேர்மறையான சிந்தனைகளோடு செய்கின்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் இங்கே பலன் உண்டு எனும் பொழுது எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் விதைக்க நினைப்பவர்கள் விதைப்பதற்கான காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே. அடுத்தவர்களின் வாழ்க்கையை கண்டு மனம் வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து சந்தோஷமடைய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த உறவுகளுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பனின் ஆசிகளை கொண்டு இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீ விலக்கி வைக்கப் போகின்றாய். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அப்பா, இது போன்ற உறவுகளை விலக்கி வைத்து விட்டால் நமக்கு வாழ்க்கையில் யாரும் உறுதுணையாக இருக்க மாட்டார்களே, ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இருக்க மாட்டார்களே என்று நினைக்கின்றாய். இது போன்ற உறவுகளோடு பேசுவதை விட பேசாமல் தனித்து இருப்பதே உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. வர இருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட தட்டி விட்டு விடுகின்றார்கள். இவர்களின் சூழ்ச்சிகளால் அதை நடத்த விடாமல் செய்து விடுகின்றார்கள். இதையெல்லாம் கடந்து என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும். அதற்கு உன் கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். என் பிள்ளையே, கருப்பனின் வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். இந்த கருப்பனின் வாக்கின்படி என் பிள்ளை எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்வாயானால் உனக்கான வெற்றியினை இந்த அப்பன் உன் கைகளில் சமர்ப்பிப்பேன். என் குழந்தை, தீய சக்திகள் இல்லத்தில் நடமாடுவதாக உனக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இது உண்மைதானே? இதனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை அங்கிருந்து விரட்ட வேண்டியது இந்த அப்பன் என்னுடைய பொறுப்பு. நான் விரட்ட வேண்டும் என்று கூட அவசியம் கிடையாது. என்னை கண்டுவிட்டாலே இவையெல்லாம் ஓட்டம் எடுத்துவிடும். உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த கருப்பனை தாண்டி இவர்கள் உள்ளே வந்திருக்க முடியாது. ஆனால் உள்ளே வந்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார். என் பிள்ளையே, எவ்வளவுதான் தெய்வங்கள் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் உன்னுடைய தேவையில்லாத எண்ணங்கள், உன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகள், உனக்கு நடக்காது என்று நீ நினைக்கின்ற உன் மனதில் தோன்றுகின்ற அத்தனை விஷயங்கள் என்று எல்லாம் சேர்ந்து உனக்கு எதிர்மறை விளைவுகளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். நீயே நடப்பதை நடக்காது என்று நினைத்து விட்டால் தெய்வம் எப்படி அதை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார். என் பிள்ளையே, பெற நினைக்கின்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். நமக்கு இது கிடைக்கும் என்கின்ற உறுதி மனப்பான்மையும் உனக்குள் இருக்க வேண்டும். சுற்றி வருவது எல்லாவற்றையும் நமக்கு தெய்வம் காப்பாற்றி கொடுக்கும். நாம் தெய்வம் சொல்கின்ற வழியில் மட்டும் செல்ல வேண்டும். எந்த செயலிலும் நாம் எதிர்மறையாக சிந்திக்க கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும்.
அப்படி உனக்குள் இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் உன்னால் அடைய முடியும். நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும். நடந்து விட்டதே என்று எண்ணி வருந்தாமல் இனிமேலாவது நடக்கப் போகின்ற விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை நீ தெளிவாக செலுத்த வேண்டும். இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது வேறு பயம் எதற்கு உனக்கு? என் பிள்ளையே, காத்து கருப்புகள் அண்டி விடுமோ, பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து விடுமோ என்று எண்ணி பயப்படாதே. எல்லாவற்றிலும் இருந்து உன் அப்பன் உன்னை காத்திடுவேன். என் பிள்ளையே, நீ எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை விரைவாக நெருங்கிவிடும். நேர்மறையாகவும் தெய்வத்தை உன் மனதில் தாங்கி நின்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கி விடாது. யாராக இருந்தாலும் உன்னை நெருங்குவதற்கு பயந்து ஓட்டமெடுத்து விடுவார்கள். என் பிள்ளையே, கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நாட்கள் எல்லாம் உனக்கானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நொடியும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க காத்து நின்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை, எந்த ஒரு தவறையும் நீ செய்து விடாதே. எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற தீய சக்தியை நீ உள்ளே வரவழைத்து விடாதே. நீ இது போன்று செய்வாயானால் உன் அப்பன் நானே அதனை தடுத்து நிறுத்த மாட்டேன். ஏனென்றால் உனக்குத்தான் அதன் மீது விருப்பம் அதிகமாக இருக்கின்றதே என்று சொல்லி விட்டு விடுவேன். நீ நினைக்கலாம், அப்பா, நீ என்னை இப்படி பயமுறுத்துகின்றாய்? உன் பிள்ளை நான் சிறு தவறு செய்தாலும் அதற்காக நீ எனக்கு தண்டனையை கொடுத்து விடலாமா? நானே தவறு செய்தாலும் நீ அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்துதானே நிறுத்தி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல. சொல்லி சொல்லி உனக்கு புரிய வைப்பதற்கு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றது, வேதனைகள் வருகின்றது என்று அழுது புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை யோசிக்க பழகு. அடுத்தவர்கள் அறிவுரை சொல்கின்ற அளவிற்கு ஒருபொழுதும் நடந்து கொள்ளாதே. யாருக்கும் அறிவுரையையும் நீ வழங்குகின்ற அவசியமும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகு. சுற்றி இருப்பவர்கள் வேதனைகளை கொடுக்கத்தான் செய்வார்கள். சுற்றி இருப்பவர்கள் உன்னை சோதிக்கத்தான் நினைப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து நீ வந்துதான் ஆக வேண்டும். இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நன்மைகளை நீ பெற்று கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள முயற்சிகளை செய்ய தொடங்கு. எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். என் பிள்ளையே, நான் சிறு குழந்தைகள் தவறு செய்தால் அவர்களை மன்னித்து விடலாம். அதே நேரத்தில் எல்லா விவரங்களும் தெரிந்து நாம் இது போன்ற எண்ணங்களை கொண்டால் நம் இல்லத்திற்குள் தீய சக்தி நுழைந்துவிடும் என்பதனை உணர்ந்தும் நீ அதே தவறை செய்யக்கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும். என் குழந்தை, இனி ஒரு நாளும் உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியையும் நீ அனுமதித்து விட மாட்டாய். கருப்பன் வாக்கை உன் இல்லத்தில் ஒலிக்கச் செய். கருப்பன் பாடல்களை உன் இல்லத்தில் ஒலிக்கச் செய். நிச்சயமாக என் பிள்ளை, உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் பயந்து ஓட்டமெடுக்கும். திரும்பி கூட உன் இல்லத்தை பார்க்க நினைக்காது. கருப்பன் வாரான் என்று சொல்லிவிட்டாலே அவை திரும்பி பார்க்காமல் ஓட்டமெடுத்து விடும் அல்லவா? நீ என் பிள்ளை மனதிற்குள் எப்பொழுதும் இந்த கருப்பனினுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. எந்த பயம் வந்தாலும் அந்த பயம் உன்னை விட்டு விலகி ஓடும். உனக்கு ஆபத்து வரும் பொழுதும் மனதிற்குள் படபடப்பு ஏற்படும் பொழுதும் கருப்பா என்று என்னை அழைத்து பார். என் பிள்ளையை காப்பாற்ற நான் ஓடோடி வந்து விடுவேன். என் தங்கமே, அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க, உனக்கு உறுதுணையாக இருக்க உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த தேவையற்ற உறவுகள், உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை வேண்டும் என்றே விதைக்கின்ற இந்த உறவுகளை எல்லாம் நீ ஒதுக்கி வைத்துவிடு. மற்றவை எல்லாம் தானாகவே உனக்கு நடக்கும். சில நாட்கள் இவர்களிடத்திலிருந்து விலகிவார். உனக்கே உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கண்கூடாக தெரியும். எந்த நிலையை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உணராமல் இவர்களின் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு
செவி கொடுத்து தீய சக்திகளை உள்ளே மீண்டும் அனுமதித்து விடாதே. வெளியில் சென்றது சென்றதாக இருக்கட்டும். இந்த கருப்பன் நுழைந்து விட்ட பிறகு அவைகளுக்கு அங்கே இடம் கிடையாது. என் பிள்ளை, நான் கொடுத்திருக்கின்ற உத்திரவாதத்தினை நான் காப்பாற்றுவேன். நீ எனக்கு கொடுக்கின்ற உத்திரவாதம் எப்பொழுதும் எதிர்மறையாக சிந்திக்க மாட்டேன் என்று. அதை மட்டும் நீ சரியாக கடைபிடித்து விட்டால் போதும். எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே மாறிவிடும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.